வணக்கம், இது விமன் இன் சினிமா. நான் உங்க பாரதி. பெண்தானே பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ஹர்டடான ஆள். எனக்கு இன்னைக்கு வீடியோ பண்றதுக்கு என்னன்னா மனசே இல்லை. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் உமன் டைரக்டர்ஸ் ரொம்பவே கம்மி. நான் முதல்ல சுதா கங்காரா அவங்களுடைய வீடியோ போட்டேன்ல, இந்த மாதிரி அவங்களுடைய படங்கள் எடுத்து உமன் கேரக்டர்ஸ் அனலைஸ் பண்ணி நான் வீடியோ போட்டேன். அதே மாதிரி ஹலிதா ஷமீன் அவர்களுடைய படத்தை எடுத்து அதில் உமன் கேரக்டர்ஸை எப்படி ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு தான் என்னுடைய பிளான் இருந்துச்சு. அதுக்காக நான் ஹலிதா ஷமீனோடைய 7 படத்தை வந்து பார்த்தேன். அவங்க அதில் நிறைய ஸ்டீரியோடிபிக்கலான விஷயங்கள் எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. சரி, அதே எடுத்து நம்ம ஹாஸ்டஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹாஸ்டஸ்ட்டு. இந்த இனிமே வரப்போகிற உமன் டைரக்டர்ஸ் ஆகுது நிறைய ஸ்டீரியோடிபிக்கலான உமன்ஸை பற்றியே ஸ்டீரியோடிபிக்கலான விஷயங்களை அவங்கவுங்க படத்தில் வைக்காமல் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம பிரேக் பண்ணல அப்படின்னா அதை மற்றவங்க பிரேக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நமக்காக நம்ம தான் நிற்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம ஹலிதா ஷமீன் டைரக்ஷனில் 7 திரைப்படத்தை தான் ஹாஸ்டஸ் பண்ண போகிறோம். இந்த படத்துல மணிகண்டன், சமுத்திரகனி, மதுமிதா உள்ளிட்ட நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா பையன் வந்து அப்பாவை நிறைய இடத்துல தப்பாவே ஜட்ஜ் பண்றான். இவன் ஒரு தப்பான ஆளு அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் ஒரு புரிதல் வந்து எப்படி சேர்றாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. இந்த பையன் வந்து அப்பாவை தப்பாவே ஜட்ஜ் பண்றான் அப்படிங்கிறதுக்காக படத்துல நிறைய சீன்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க அப்பா வந்து ஒரு ரோட்ல ஒரு கோழி இருக்கு, அந்த கோழியை வந்து சாவடிக்கிறாரு. கோழியா? இது குஞ்சுங்க. இத்தனை இருந்துச்சு காட்டவும் முடியாத தரையோட தரையா வச்சு தேய்ச்சிட்டிய. 500 ரூபாய் எடு. 500 ரூபாயா? அந்த பையனை ஒரு இடத்துல வந்து தத்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் வச்சிருக்காங்க. பையன் அப்பாவை தப்பாவே ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கான். இந்த சீனுக்கு நடுவுல ஒரு சீன் வந்து டைரக்டர் வச்சிருக்காங்க. அது என்னன்னா, அந்த பையன் படிக்கிற ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர் வந்து பஸ்ல போயிட்டு இருப்பாங்க. அந்த டீச்சர் கேரக்டர்ல தீபா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. குட் மார்னிங் பார்த்தி. பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அவங்க கொஞ்சம் குண்டா இருக்காங்க. நமக்கு தீபா அவங்க எப்படி இருப்பாங்கன்னே தெரியும். அவங்கள வந்து பாடி ஷேமிங் பண்ணிகிட்டே இருக்காரு சமுத்திரகனி. அந்த இடத்துல நீ குண்டா இருக்க, நீ யானை மாதிரி இருக்க, இப்படி இருந்தனா நீ எப்படி ஸ்கூலுக்கு போய் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுப்ப, நீ சொல்லிக் கொடுக்குறத கேட்டு என் புள்ள வளர்ந்ததுன்னா என் புள்ள எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க குண்டு 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 குண்டுங்கிறத திரும்ப 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 அவர் சொல்லி காட்டிகிட்டே இருக்காரு. அவங்களும் ஒரு கட்டத்தில் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்னை தப்பாக பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அழுகிற மாதிரியான காட்சிகளும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான சீன்ஸுமே அதில் வந்து இருக்குது. அவங்க அப்பாவை தப்பாக அந்த பையன் வந்து பார்க்குறான் அப்படிங்கிறது தான் இந்த சீனோடைய நோக்கம். அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய சீன்ஸில் வந்து அவங்க தப்பானவங்க அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் வரீங்க. ஸோ ஆடியன்ஸுக்கு அது ஈஸியாகவே கன்வே ஆகிடும். மறுபடியும் நீங்கள் வந்து அவங்க தப்பானவங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண்ணை அந்த இடத்துல நிற்க வச்சு பாடி ஷேமிங் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். இவங்க பண்ணுறதெல்லாம் என்ன சார், அக்கிரமமாக இருக்குது சார், இவங்களாம் பண்ணுறது ரொம்ப தப்பு சார். அதே மாதிரி இவர் கெட்டவர் அப்படின்னு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து போர்ட்ரே பண்ணிகிட்டே இருக்காங்க. கடைசியில் வந்து மணிகண்டன் வந்து சொல்கிறாரு, உங்ககிட்ட இருக்கிற கெட்டதை எல்லாம் பார்த்தனா உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த பார்க்க மறந்துட்டேனேப்பா அப்படின்னு அழுகிறாரு. அவர் என்ன நல்ல விஷயம் பண்ணாரு அப்படிங்கிறது மணிகண்டனுக்கும் தெரியல, ஆடியன்ஸ் ஆகிய எங்களுக்குமே தெரியல. தீபா அந்த டீச்சர் கதாபாத்திரத்தை பாடி ஷேமிங் பண்ணது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். ஸோ அதனால் ஹராஸ்மெண்ட்டுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்க்காக ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண்ணை கவர்ச்சி பொருளாவோ இல்லை காட்சி பொருளாவோ இந்த படத்தில் அவங்க காட்டியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அப்ஜெக்டிஃபிகேஷனுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. படத்தில் ரேசிசம் பற்றி பேசணும்னா, இந்த படத்தோடைய ஹீரோயின் வந்து வெள்ளை நிறத்தில் இருக்காங்க. அதே மாதிரி திராவிட நிறமுடைய பெண்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்களா அப்படின்னா நடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கு. அந்த பொண்ணு ஒரு 2-3 சீன்ஸுக்கு மட்டும்தான் வந்துட்டு போற மாதிரி காட்சிகள் இருக்கு. வெள்ளையா இருக்கிற ஒரு பெண்ணை ஹீரோயினா போட்டா மட்டும்தான் படம் ஓடும் அப்படிங்கிற ஸ்டீரியோடிபிக்கலான ஒரு மைண்ட் செட்டை இந்த படத்துல ஃபாலோ பண்ணிருக்கிறதுனால ரேசிசம்க்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0.
அடுத்ததா இந்த படத்தில் வந்து ஹீரோக்கும் ஹீரோயின் 2 பேர் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இவங்களுக்குள்ள வந்து பிரேக்கப் ஆயிரும். அந்த பிரேக்கப்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு அவங்க அப்பா ஒரு ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்துருப்பாங்கங்க. அந்த ஃபோனை எடுத்து அந்த பொண்ணு வந்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிடும். அவங்க ஊரில் போகிறவங்க வரவங்க எல்லாருமே நீ ஃபோட்டோ அப்லோட் பண்ணியா, உன்னோட ஃபோட்டோ நல்லாயிருக்கு, உன்னோட ஃபோட்டோ நல்லாயிருக்கு அப்படின்னு அந்த பொண்ணை வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அது அந்த பொண்ணுக்கு பிடிக்குது, அது அந்த பொண்ணோட டெசிஷன். ஆனால் அந்த பொண்ணோட டெசிஷன் ஹீரோக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஒரு மாதிரி மூஞ்சியை சுழிச்சுக்கிட்டே தான் அவர் வந்து சுற்றிட்டு இருப்பார். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் படிக்கிற காலேஜில் வந்து ஒரு டான்ஸ் காம்படிஷன் ஒன்று நடக்குது. அந்த டான்ஸ் காம்படிஷனில் ஹீரோயின் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடிட்டு வீடியோலாம் கவரேஜ் பண்ணுறாங்க. அந்த வீடியோவை ஒரு சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்படி பப்ளிஷ் பண்ணும்போது ஹீரோயின் நம்ம ஆடுறது எப்போ வரும் அப்படின்னு ஆர்வமாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஹீரோயின் ஆடுற அந்த போர்ஷன் மட்டும் இருக்குல்ல, அது மட்டும் பிளர்ராக இருக்கும். மற்ற எல்லாருமே வந்து ஆடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஹீரோயின் பார்த்துட்டு ஏன் நான் ஆடுறது மட்டும் இப்படி பிளர்ராக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஹீரோயின் ஆடுறதை மட்டும் நீங்கள் பிளர்ராக போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருப்பாரு. ஹீரோயின் போய் கேட்பா, எனக்கு டான்ஸ்னால் எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பா. அதுக்கப்புறமா வந்து இவங்களுக்குள்ள சண்டை வந்துடும், பிரேக்கப் அப்படிங்கிறது வந்து ஆயிடும். அடுத்ததாக வந்து எப்படியும் இந்த படத்தில் ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா கிளைமேக்ஸில் எப்படி ஒன்று சேர்த்து வைப்பாங்க இல்லையா. இந்த ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை நீ டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது நான் ஏன் பிளர் பண்ண தெரியுமா, உன்னுடைய ட்ரெஸ் வந்து அந்த இடத்துல வந்து கிழிஞ்சிருந்துச்சு, அதை நான் வெளியில் காட்டக்கூடாது, அது யாரும் உன்னை தப்பாக பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் அந்த வீடியோ வந்து பிளர் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இத்தனை நாள் வந்து ட்ரெஸ்ஸுன்னு இதை வச்சுக்கிட்டே ஒரு பெண்ணோடைய ட்ரீம்ஸையும் ஒரு பொண்ணுடைய கோல்ஸையும் அச்சீவே பண்ண முடியாமல் பண்ணுவீங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ வந்து ஒரு பொண்ணுக்கு ஸ்போர்ட்ஸில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருக்கா அப்படின்னு வைங்களேன். ஸ்போர்ட்ஸுக்கு போகணும்னா ஸ்போர்ட்ஸுக்கு இதுதான் ட்ரெஸ்ஸு அப்படின்னு இருக்கும். அப்போ அதை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்படியெல்லாம் ட்ரெஸ் போடணுமா, இப்படியெல்லாம் ட்ரெஸ் போட்டு தான் நீ ஸ்போர்ட்ஸ் விளையாட போகணுமா அப்படின்னு நீ ஸ்போர்ட்ஸுக்கே போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் அவளுடைய கோல்ஸையும் ட்ரீம்ஸையும் சேஸ் பண்ண போகும்போது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்கிற ஒரே ஒரு அரசியலை வச்சு மட்டும்தான் அவளுடைய கோல்ஸு ட்ரீம்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடுறீங்க. இந்த படத்தில் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சா என்ன, அது ஒரு பெரிய விஷயமாக்கி அது அந்த பொண்ணுடைய மானத்தை, அந்த பொண்ணுடைய கௌரவத்தை, இது எல்லாத்தையுமே வந்து நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்னு ஹீரோ வந்து கடைசியில் உயர்ந்து நிற்கிறார். இந்த பொண்ணு போய் சாரி கேட்குது. அப்போ என் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருந்தது உனக்கு தெரிஞ்சிருக்கு, ஏண்டி சொல்லல, ஏன் சொல்லல? நீ கஷ்டப்படுவனு தான் சொல்லலை. நான் பார்த்துக்கிட்டு போகணும். என்ன சாரின்னு ஆக்சுவலாக அந்த பொண்ணு எந்த தப்புமே அந்த படத்தில் பண்ணல. அண்ட் லாஸ்ட்டாக இவங்க 2 பேரும் சேர்ற சீனில் ஹீரோ சைடு தான் நிறைய தப்பு இருக்குது. இந்த பொண்ணு சைடு எந்த ஒரு தப்புமே இல்லை. இந்த பொண்ணு போய் மன்னிப்பு கேட்குற மாதிரி, இந்த பொண்ணு போய் அந்த ஹீரோவை வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி, இந்த பொண்ணே வழிய போய் ஹீரோவை வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்து இருக்குது அதில். காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரம் வாங்குது, என்ன பண்றது? நம்ம நிறைய ஸ்டீரியோடிபிக்கல் மைண்ட் செட்டில் இதுவும் ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். அவன் ஆம்பளை, அவன் அப்படி தான் இருப்பான், நீ தான் அவளுக்கு அனுசரித்து போய்க்கணும் அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு ஸ்டீரியோடிபிக்கல் மைண்ட் செட்டில் இந்த சீன்ஸ் எல்லாமே ஃப்ரேம் ஆயிருக்கிறதுனால ஸ்டீரியோ டைப்ஸுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. ஸ்பேஸ் பற்றி பேசணுன்னா, ஹீரோக்கு ஒரு லவ் இருக்குது, அந்த லவ் தேவை, அந்த லவ் தேவைக்காக மட்டும் ஹீரோயின் அந்த இடத்துல அந்த ஹீரோயினோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அந்த ஹீரோயின் வந்து டான்ஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கா. கடைசியில் அவள் டான்ஸை கண்டினியூ பண்ணலாம் இல்லையா அது எதுவுமே தெரியல. ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருச்சு, அதனால அவள் வந்து டான்ஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோவை கல்யாணம் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரியாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதை பற்றி அவங்க எக்ஸ்ப்ளோரே பண்ணலை. அடுத்ததாக வந்து ஹீரோக்கு ஒரு அக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை வந்து காட்டுறாங்க. அவங்கள சும்மா ஒரு 2 சீனுக்கு, அவங்க அப்பா இறந்து போகிறாங்க, அப்போ அவங்க அக்கா வந்து அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கிளைமேக்ஸில் ஒரு 2-3 சீனுக்கு மட்டும் அவங்க அக்கா வந்துட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க அக்கா அந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். நான் ஏன் சொல்கிறேன்னா, அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த இடத்துல பொறுப்பே இல்லை. அப்போ அக்கா தான் அந்த தம்பியை வந்து வளர்க்குறா. அப்படிங்கிறப்போ படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவங்க அக்காவுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும், எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும். ஆனால் அந்த இடத்துல அவங்க அக்காவுக்கு ஸ்பேஸும் இருக்காது, இம்பார்ட்டன்ஸும் இருக்காது. 2 சீனில் மட்டும் அவங்க அக்கா வந்துட்டு போகிற மாதிரியான காட்சிகள். ஸோ பெண்களுக்கு இந்த படத்தில் சுத்தமாக இம்பார்ட்டன்ஸும் இல்லை, ஸ்பேஸும் இல்லை. கதைக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, ஆனால் படத்தில் விஷுவலாக நீங்கள் எங்கே காட்டியிருக்கீங்க? ஸோ ஸ்பேஸுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. ஓவரால்
ஏலே மூவிக்கான ரேட்டிங் 5க்கு 1 பாயிண்ட்ஸ். ஒரு சமூக பார்வை உரையாடலாகுது, உரையாடல் நடைமுறையாக மாறுது, நடைமுறை பழக்கமாகுது, அந்த பழக்கம் வழக்கமாகுது, அந்த வழக்கம் தாங்க கலாச்சாரமாக உருவெடுக்குது. ஸோ சினிமாவில் நடக்கக்கூடிய இந்த மாற்றம் நிஜ வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றத்துக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாரதி.